மறுநாள் ஹீரோனி அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் செய்யறான். உடனே ஹீரோ இந்த வீட்டுல தப்பா இருக்கு, இந்த வீட்டை உடனே வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். நைட்டு ஹீரோட ரெண்டாவது கார்பெண்டர் தங்கச்சியோட விளையாட போறேன்னு சொல்லிட்டு மொதல் பண்ணிட்டு சொல்லிட்டு போகவும் செய்யறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து ஹீரோனியும் தங்கச்சி சொல்லி கேட்கறப்ப அவ கார்பெண்டர் தங்கச்சியோட விளையாட போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். உடனே ஹீரோனி தனியா விடுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை தேடி போகவும் செய்யறா. அதே எல்லாம் அந்த சின்ன பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த வழியா கார்ல போன ஒரு லேடி தனியா எங்கமா போயிட்டு சொல்லி கேட்கறப்ப அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் செய்யறா. அம்மா எங்கன்னு சொல்லி கேட்கறப்ப அம்மா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச முடியாதனால சைகை மொழியில சொல்லவும் செய்யறா. இங்க ஹீரோனி கார்பெண்டர் வீட்டுக்கு வந்து உன் தங்கச்சி கூட என் பொண்ணு வந்தா எங்க என் பொண்ணு சொல்லி கேட்கறப்ப அந்த கார்பெண்டர் எனக்கு தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். ஹீரோனி எனக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துன்னு சொல்லி சொல்றப்ப அன்னைக்கு உங்க வீட்டுல வேலை பார்க்க வந்தப்ப அந்த பெரிய பொண்ணு தங்கச்சி கூட விளையாடலாம்னு சொல்லி கேட்டா நானும் அவ தங்கச்சி சொல்லிட்டு விளையாடுமான்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சிக்கு ஜூஸ் இருக்குன்னு சொன்னீங்க, நானும் 2 ஜூஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு குடிச்சேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்யறான். இதை கேட்ட ஹீரோனி பயங்கரமா ஷாக்காவும் செய்யறா. அதுக்கப்புறம் ஹீரோனி அவ பொண்ணு தேடி போயிட்டு இருக்கப்ப வழியிலேயே அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு கார்ல இருந்து இறங்கவும் செய்யறா. அந்த கார்ல இருந்த லேடியும் வாமா உன்னை வீட்டுல இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கார்ல ஏத்திட்டு அவ வீட்டுல போய் டிராப் பண்ணவும் செய்யறா. ஒரு டிராப் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப அங்க பால்கனியில பார்த்தா ஒரு அம்மா பையன் 4 குழந்தை போய் நிக்கவும் செய்யுது. மறுநாள் ஹீரோ அந்த வீடியோ ஏஜென்ட் கிட்ட நீ ஏமாத்தி இந்த வீடு எடுத்துட்டல இதை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். அந்த ஏஜென்ட் இந்த வீடு என்னால உடனே வைக்க முடியாது, ஒரு 10 நாள் டைம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்யறான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை சரி பண்ணா ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்பர் எழுதி கொடுக்கவும் செய்யறான். மறுநாள் ஹீரோவும் அந்த நம்பர் கால் பண்ணவும் செய்யறான். ஆனா ஃபுல் ரிங் போது யாரும் அந்த போன் எடுக்கவும் மாட்டாங்க. நைட் வீட்டுக்கு வந்து வீட்டுல நடக்கிற அமௌண்ட் பார்த்துட்டு உடனே இந்த வீட்டுக்கு அழைப்பணும்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்க பேக் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா மாடியில ஹீரோயின் கத்துறா. ஹீரோ உடனே அங்க போய் பார்த்தா ஹீரோயின் விழுந்து கிடக்கா. உடனே அவளை தூக்கிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் செய்யறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயின் கொண்டு இல்ல நல்லா தான் இருக்கான்னு சொன்னோன்னு ஹீரோக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஹாஸ்பிட்டல் ஹீரோயின் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு நீ ஏதோ நம்பர் கால் பண்ணியா, அந்த நம்பர்ல கால் பண்ணாங்க, நான் ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறாங்க. ஹீரோவும் குழந்தைய பாத்துக்கணும் சொன்னா அவங்க அம்மா நான் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி ஹீரோ கால் பண்ணவும் செய்யறாங்க. உங்க வீட்டுல நடந்தாலும் எனக்கு தெரியும், அந்த வீட்டை யாராச்சும் காலி பண்ண நினைச்சீங்கன்னா இப்படிதான் நடக்கும் சொல்லிட்டு அந்த லேடி சொல்லவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் 2 நாள் அங்க வரேன், அது வரை இங்க கொஞ்சம் சேஃபா இருங்கன்னு சொல்லவும் செய்யறாங்க. மறுநாள் காலையில ஹீரோட பொண்ணு கால் பண்ணி பாட்டி இறந்துடான்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யுது. இதை கேட்டு ஹீரோ பயங்கரமா மனசு உடஞ்சு போயிடும். அடுத்த 2-3 நாளே அந்த லேடி அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் சில பேய்கள் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை கூப்பிட்டு சைக்கிள பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு கையில காயத்தெல்லாம் மொத்தம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கவும் செய்றாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு நைட்டு தூங்கி எழுந்து காலைல பார்த்தா கையில எல்லாம் காயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யுது. இப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஜன்னல் சைட் இருந்து ஏதோ சவுண்ட் மாதிரி கேக்குது. உடனே அந்த லேடி அந்த ஜன்னல் கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு ஆலமரம் இருக்கவும் செய்யுது. உடனே அந்த லேடி அந்த ஆலமரத்தை போய் அந்த ஆலமரத்துல கை வச்சு பாக்குறாங்க. அப்படி ஆலமரத்தை கை வச்சு பார்த்தா அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விச்சுவலா தெரியவும் செய்யுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த லேடியும் இந்த வீட்டுல நிறைய கொலைகள் நடந்திருக்கு, அந்த பேய்கள் தான் அந்த வீட்டை சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி திடீர்னு பார்த்தா அங்க இருக்க கண்ணாடியில ஒரு வெள்ளை கலர் உருவ மாதிரி வரவும் செய்யுது. இதை பார்த்து அவங்க மனசோட பிரச்சனை பெருசா இருக்கு, கொஞ்ச நாள் கேர்ஃபுல்லா இருங்க, அதுக்குள்ள அந்த பேய் எப்படி அடக்குறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க.